முகத்தில் சும்மா அந்த காயம் தாண்டா அந்த காயம். அதாவது பாதிக்கப்பட்டு நான் சொன்னேன் பைக் எடுக்க பள்ளி சொல்ல நான் சொன்னேன் பிரிசன் பள்ளி சொல்லுதுடா பிரிசன். ஒரு ரோட்ல வந்து இடது பக்கம் போறோம்னா அங்கேருந்து வர வாகனம் வந்து வலது பக்கம் தான் வரும். கை வந்து வீங்கி எலும்பு எல்லாம் முறிஞ்சோன்னே எனக்கு பிள்ளைங்க அப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சு ஏன்னா நான் அனுபவத்தில் வந்து எனக்கு தெரியும் அங்கே அதாவது இல்லை பைக்கு பக்கமே நான் பார்க்கல. என்னடா தம்பி சேதமோ பைக்குன்னு சொல்லி அம்மா பைக் அதே கதைக்கா எங்கோ முதல்ல அவன் அலுவலை பார்ப்பேன் தான் கண்ணால் என்ன நடந்தது போனான்ட்டு இன்னுமே தனக்கு தெரியா இருக்குன்னு சொல்லி கொண்டு நின்ற உடனே கேட்க ஸ்பொட்டில் வந்து நான் யோசிச்சேன் ஆட்டோவுக்கு போன் அடிச்சு எல்லாம் பொய்க்காத மற்றது ஆக்களை நம்புறது வந்து இனிமேல் ஒரு முட்டாள்தனம். அந்த செக்கனுக்குள்ள நாங்கள் எங்களோட அலுவலகத்தோட எங்களை இயலுமோ இல்லாட்டி நான் தூக்கி கொண்டனாலும் போயிருப்பேன். உண்மையில இந்த பைக்கு பெட்ரோல் இல்லாட்டி கூட நான் தூக்கி கொண்டு இருப்பேன். அர்ச்சனம் கேஸ் என்னன்னாலும் இப்பத்த காலத்தில் இப்படியானதுக்கு கிட்ட நெருங்காதல் ஒரு அனவர்த்தமாக கிடக்குது. அதான் அடுத்த கட்டமாக இனிமேல் நானும் அங்கே இங்கே நம்ம போகணும். பிரிசனோட நான் தான் ஃபுல்லாக வந்து ஹெல்ப்பாக இருக்கணும். இதுக்கு எடுத்தாலும் என்ன தான் கூப்பிடான் நானும் அதே மாதிரி தான் யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அவனை தான் கூப்பிடுறான். காய்வாஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் காயந்தன் அம்மா அண்ணி. ஓகே அண்ணி ஓகே. அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே அண்ணி நிற்கிறோம் பலமையாக நிற்கிறோம். இவ்வளோ நாளாக 2 நாளாக அங்கே ஓடுப்பட்டெல்லாம் தெரிஞ்ச நாங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ சரியான முறைக்கு காற்று அப்போ காற்றுனபடியாக கொஞ்சம் மெக் கொண்டு வச்சுக்கிறோம். அது எங்களுக்கும் மெக்குக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி கிடக்கு. என்ன மாதிரி கோழினா என்ன மாதிரி கலட்டுறான்னு கூட தெரியாமல் இருக்குது. அப்போ மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ஒரு 2 நாளாக ஒரு பாரிய ஒரு விளைவுக்குள்ளே வந்து நாங்கள் சந்திச்சிருக்கோம். நம்ம நாங்களும் இல்லாமல் எங்களோட சித்தியாக்களும் அதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லலாம். ஆனால் கூடுதலாக பாதிப்பு அடைஞ்சது வந்து விதுசன் சொல்லலாமே சத்தம் கேட்கும் கடிக்கிறதெல்லாம். ஓகே அப்போ சரியான முறைக்கு ஒரு மெயினாக வந்து நாங்கள் சொல்லுவோம். ஓகே அதுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா நமக்குமே இப்போ 2-3 நாள்கிட்ட தொடர்ந்து வீடியோவில் வந்து போடுறே இல்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம். ஓகே வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னே வந்து எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறும். அப்போ என்னென்னு சொல்கிறது ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் போட்டிருப்போம். அதாவது ஒரு கிழமை வரும் 1 கிழமை 2 கிழமை கிட்ட வரும் போல ஏன்னா அதாவது இந்த பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆகினது 1 கிழமை கிட்ட வரும். அதாவது அது போட்டு 1 கிழமை வரும். போட்டு 1 கிழமை கிட்ட வரும் எங்களுடைய பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆகினது. அப்போ அதை பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறேன் நிறைய பேர் எல்லாம் சொன்னாவினம் தம்பி இனிமே இருந்தாலும் ஒரு அவதானமாக பைக் அவங்களாம் ஓடினாவும் அவங்களுக்கு எல்லாம் ஓகே அந்த கேட்டது அன்றைக்குமே அவன் ஒரு 20 கிட்ட தான் போயிருப்பான். அந்த ஃபாஸ்ட்டாக போனான்டா ஒரு 20 கிட்ட தான் போயிருப்பான். அப்போ அவனுக்கு எல்லாம் ஓகே ஒன்று எல்லாம் கேட்டுச்சுன்னா நான் சொன்னேன் எனக்கு கொமெண்டில் கூட நான் நிறைய பேருக்கு வந்து போட்டேன். ஓகே அவன் பிரச்சனை இல்லை இப்போ நார்மல் அவனுக்கு சின்ன காயம் மட்டும்தானண்டு. அப்போ அதைத்தான் வந்து இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காண்டி போனாங்க. அந்த விஷயம் ஓடப்பட்டு சரி ஓகேண்டு பைக் கொண்டு போக நானும் விதுசனம் வந்து ஒரு பைக்கில் வந்து போனாங்களே நம்ம அதாவது எந்த பைக் அதை ஆக்சிடென்ட் ஆகின பைக்கை வந்து விதுசன்கிட்ட கொடுத்து விட்டேன். பின்னுக்கு வந்து இன்னொரு பைக்கில் வந்து நான் போனேன். அப்போ போக பக்கத்தில் எங்களோட ப்ராப்பருக்கு பெட்ரோல் சைடு பக்கத்தில் எங்களோட மாமாண்ட கராச்சி வண்டி இருக்குது. அப்போ அதில் வந்து செய்வோம்ன்ற ஒரு இதில் வந்து நாங்கள் போன உடனேயும் மாமா சொன்னார் கொஞ்சம் வேலையிலும் அப்படி இப்படி கொஞ்சம் இதாக இருக்குதாண்டா சாமானையும் வேண்டியில் தானே இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு சாமானை வேண்டி போட்டு கொண்டு வா ஒரேடியாக கொண்டு வா நாங்கள் இன்னொரு நாள் வந்து செய்வோம்னு சொல்ல விருசம் கூட அப்போக்க நான் அதுக்கு முன்னே வந்து நாங்கள் அங்கேருந்து போவைக்க பள்ளியெல்லாம் சொன்னேன் அம்மா சொன்னோம் எனக்கு வடிவாக வந்து விளங்கையில் அதே சமயம் வந்து தேங்காயம் வந்து எனக்கு பக்கத்தில் வந்து விழுந்தது. அன்றைக்கு என்னென்னு சொன்னால் இவர் வந்து பைக் எடுக்க கொஞ்சம் மாலையாக போயிட்டு தானே. அப்போ நான் சொன்னேன் நான் உண்மையில எங்கே பள்ளி வந்து சொல்லி சொன்னால் அந்த இடம் போகாமே நிற்கலாம். அப்போ இவங்க சின்னப்படியெல்லாம் அவங்களுக்கு உதப்பத்தி விழாத எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுவோம். அப்போ நான் சொன்னேன் பைக் எடுக்க பள்ளி சொல்ல நான் சொன்னேன் விரிசன் பள்ளி சொல்லுதுடா விரிசன் பயமாக கிடக்குன்றது பெரியம்மா 2 தரம் சொல்லிட்டு பள்ளி. அப்போ நான் இந்த ஒரு நாளைக்கு நீங்கள் நாளே போங்க வேண்டாம் காலமைக்கு இப்போ இந்த இரவு மாலையக்க போகிறீங்களான்ல இல்லை பெரியம்மா அது கொண்டு கொடுத்துட்டு வந்தேன் கண்ணால் உண்மையில் பார்க்கவும் எனக்கும் பைக்கை பார்க்க எனக்கும் சரியான கவலையாக கிடக்கு ஏன்னா புள்ள மாரி வச்சுருந்தாங்க இப்படி இருக்கு. அப்புறம் சரி கொண்டு போகட்டும்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போயிட்டாங்க. அப்படி போகிற நேரம் பார்த்து இவர் தண்ணி குடிக்க போனவர்
தண்ணி குடிக்க தண்ணி குடிச்சு கொண்டிக்க அப்படியே வந்து விழுந்து தேங்காய் விழுது வேறு இப்படி பக்கத்தில் அப்படியே இப்போ காலத்தை பாருங்கள் விழுகுறான்னு சொன்னால் அவருக்கு மேலே விழுந்துருக்கு தேங்காய் விழுகிற பக்கத்தில் விழுகுது. அப்போ அதுவும் ஒரு தடையாக போடுது. அப்போ நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு பயமாக இருக்குடான்டாக்கு நீங்கள் போகிறீங்க எனக்கு மனம் பயப்படுதுடான்னு சொல்ல சரி அப்படி இருந்து போட்டினேன். பேருந்து ஒரு கொஞ்ச நேரத்தால அறிகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் பைக் வந்து மாமா கொண்டு போய் சொன்னேன். அவன் நான் விரிசனை சொன்னேன் நீ முன்னுக்கு போ நான் பின்னுக்கு வாரேன் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போ என்று சொல்ல ஓகே என்று சொல்லி போட்டு எங்களோட வீட்டுக்கு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரும் இல்லை வாரதுக்கு. அந்த சமுத்தி வாங்கிக்கிட்ட வந்து விரிசன் வந்து வந்திக்க ஒருத்தன் வந்து சரியான முறைக்கு வந்து வெறி அதுலேயே என்னென்னு சொல்ற வெறிக்கு எல்லாருமே பார்த்ததுக்கு என்னென்னு சொல்கிறேன்னா பியர் பதல் எல்லாம் வந்து அவனோட அந்த பெகோ பைக் தான். அப்போ அதில் வந்து டிக்கி பியர் எல்லாமே இருந்துச்சு. பார்த்தோன்னே நான் யோசிச்சேன் விரிசன் நாங்கள் ஒரு ரோட்டில் வந்து இடது பக்கம் போகிறோம்னா அங்கேருந்து வர வாகனம் வந்து வலது பக்கம் தான் வரும். அவன் என்னண்டா விரிசன் இடது பக்கம் போவா இடது பக்கத்துக்கு வந்து அவன் பிறகுதான் சொன்னவனா மக்களுக்கு நான் ஒழுங்கேண்டு தான் வட்டி நான் அந்த இடத்துல அப்படியே வந்து அத்தே ஆக்சிடென்ட் பட்ட பைக் அதாவது எந்த பைக்கில் வந்து அத்தே ஆக்சிடென்ட் பட்ட பைக்கில் வந்து விழுந்துட்டான். விழுந்த உடனேமே வந்து கை வந்து என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல முறிவு ஏற்பட்டுட்டு உண்மைக்குமே அதெல்லாம் நடக்குது. நான் அதில் வந்து நான் அங்கேருந்து வந்து கொண்டு அதாவது என்னுடைய மந்திய ஹாஸ்பிட்டலால் தாண்டி வந்து கொண்டு நிற்கிறேன். வரத்தான் வந்து எனக்கு வர இல்லை பைக்கெல்லாம் நிற்கிது வந்து சொன்னான் என்கிட்ட டே பைக்கு முறிஞ்சிட்டு ஏன்னா கை வந்து முறிஞ்சிட்டு காய்ந்த நான் சொல்லணும் என்னடா பைக்கு இப்படி நிற்கிது என்னென்று முறிஞ்சிட என்ன ஆக்சிடென்ட் பட்டாண்டு பைக்கை நான் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சேதம் அதுக்குள்ள வந்து இதையும் பார்க்கலாம். அப்போ நான் பைக்கை வந்து கவனிக்கவே இல்லை. அவர் வந்து பைக்கை கவனிக்கல இவரைத்தான் ஓடி வந்து பார்த்தது ஒளிம்பி அப்படி இருக்கிறானே நீங்கள் இல்ல நிக்கிறான் நின்று வந்து நிக்கிறான் மற்றபடியும் வந்து கடைக்குள்ள கிடந்துட்டான் அப்படியே ஏலாம வந்து கடைக்குள்ள வந்து அவன் கிடந்தான் சைட் மாதிரி தான் நான் கொண்டு விட்டான். அப்போ எல்லாம் வந்து அப்படி கடைக்குள்ளே வந்து கிடக்க உண்மைக்குமே சரியான முறைக்கு கவலையாக போயிட்டு எனக்கு என்னடா இது இப்படி இதுன்னு சொல்ல அப்படி இருந்தும் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேருக்கிட்ட வந்து இருந்திருப்பாங்க. அந்த 20 பேரையும் வந்து நான் கேட்டிருப்பேன் எல்லாரையும் பின்னுக்கு ஏறுங்கோ அவனுக்கு உன்னை ஏற்றி கொண்டு போவேன். எனக்கு முன்னமே வந்து விளங்கிட்டு எனக்கு இதில் வீங்கி போய்ட்டு கை வந்து வீங்கி எலும்பு எல்லாம் முறிஞ்சோடனே எனக்கு விளங்கிட்டு அப்படி பார்த்தோன்னே தெரிஞ்சு ஏன்டா நான் அனுபவத்தில் வந்து எனக்கு தெரியும் அங்கே அதாவது ஜெட்டி அடியில் வந்து நான் வீடியோ வந்து இன்னொரு படி அத்தனை மகனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகினது அதுலேயும் அந்த முறிவிலே நான் கவனித்து பார்த்தேன். நான் ஓகே எனக்கு கை முறிஞ்சிட்டு சொல்லிட்டேன். அப்போ நான் சும்மா சொன்னேன் பதட்டப்பட போகிறான் போல இருக்குன்னு நான் சொன்னேன் டே இல்லைடா கை முறியலை அப்படின்னு சொல்ல இல்லை காய்ந்த நான் கை முறிஞ்சிட்டு எனக்கு பார்க்க 2 பக்கமும் ஜாயிண்ட் ஆடிக்கொண்டு இருக்குதுடா காய்ந்தண்ணான்னு சொல்லவே எனக்கு விளங்கிட்டு இதுக்கு பிறகு ஆனால் உண்மைக்குமே அதில் கேட்டாக்கள் ஒருத்தருமே வந்து வேற இல்லை. அப்போ அன்னியெல்லாம் அந்த டைம் என்ன எங்கே நின்றா நீங்கள் எனக்கு என்ன நடந்து எங்கட வீட்டு தானே நாங்க அப்ப அங்க இருக்க இவர் அப்பதான் விமல் அப்பதான் வேலையால வந்து குளிச்சு பல்லு தூட்டி கொண்டு வந்தாரு. அப்ப நான் பின்னுக்கு நின்றேன்னா நிக்க போன் வர இவர் கதைச்சு போட்டு சொன்னேன் என்ன பதட்டமா ஆள் கூப்பிட்டுது. அப்ப நான் பின்னுக்கு இருந்து ஓடி வந்து கேட்டேன் என்னன்னு கேட்கத்தான் இப்படி விதுசன் ஆக்சிடென்ட் ஆமாண்டான்னு சொன்னவர் அப்படியே குளிச்ச கையோட உடுப்பு போட்டுட்டு ஓடினதுதான் மிச்சம். உண்மைக்கு நான் ஏற்றி கொண்டு போட்டேன் எல்லாருமே வந்து என்ன பேசின ஒரு காரணம் பார்த்தா யாருக்கிட்ட ஒரு அளவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம் தானே. உண்மைக்குமே அந்த இடத்துல வந்து என்னால் பைக் என்னென்னு சொல்கிறது ஏற்கனவே அவன் மேலே தலையை சுற்றி கொண்டு இருக்குதுன்னு சொல்லி கொண்டிருக்கான். அதை நம்பி எந்த தேவைக்காண்டி அவன் வந்தது எல்லாத்தையும் நான் யோசிச்சு கடைசியில் வந்து நான் தான் ஒற்றை கையை பிடிச்சி கொண்டு ஒற்றை கையால் தான் பைக் வந்து ஓடிக்கொண்டு போனான். அப்படி தான் நாங்களும் சாதனையா யோசிச்சுனாங்க. ஒரு ஆட்டோக்கு ஒரு ஃபோன் பண்ணினதோ ஒன்றுமில்லை தானே ஒழும்பி வந்து தானே கூப்பிட்டு தன் வயிற்றோட சேர்த்து ஒரு கையை வணைச்சு தான் கொண்டு சேர்த்தது ஆஸ்பத்திரி. உண்மைக்குமே நான் எதிர்பார்க்கல என்னன்னு சொல்றேன். நான் உடனே அந்த இடத்துல நான் சோர்ந்து போயில அந்த இடத்துல சோர்ந்து போக பயந்துட்டேன். அவனை பார்த்தோன்னே அவனுக்கு என்னடா கை முறிஞ்சிட்டு என்ன செய்ய போறானே என்ன வீட்டு பிரச்சனை என்ன செய்ய எனக்கு அதெல்லாம் வந்து கடைசி கட்டம் கனவே எனக்கு ஞாபகம் இருது என்ன செய்ய போறான் அப்படி இப்படி என்னால் அப்படி நடந்துட்டு என்ன யோசிச்சு கொண்டு இருக்கிறேன் இருந்து ஹாஸ்பிட்டலில் போன உடனே நானாக கால் பண்ணல அண்ணாவோ யாரோ தான் ஃபோன் அடிக்கத்தான் நான் சொன்னேன் இப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டுது. அப்போக்கே ஐஸு அதுக்குள்ளே வந்து டேட் அந்த 15 இருக்கே தான் நான் போய் கால் பண்ணி சொன்னான் இப்படி பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டுது அப்படி பண்ணி சொல்லத்தான் உடனே அதுக்கேற்ற மாதிரி இவங்க எல்லாருமே நினைக்கிறேன் ஒரு 30 பேருக்கிட்ட வேறு எங்கட சொந்த வந்தமே ஒரு 30 பேருக்கிட்ட வரும் இந்த ஆக்சிடென்ட் இதுக்கு வந்து நம்ம அந்த உமா வந்துட்டு போங்க எங்கே நிற்கிறோம் கிச்சன் கதை இருக்கா புட்டி வேணும் இருக்கா. அப்போ வினிசோ எல்லாம் இப்போ தான் வினிசோ நோவில் காட்டுங்க காதம் இருக்கா சாத்திட்டு பாரு நல்ல வரைக்கும் சாத்து. ஓகே உண்மைக்குமே என்னன்னு சொல்கிறது அந்த இடத்துல யாருந்தா கூட வடிவாக செயற்பட்டுருக்க மாட்டீங்க. உண்மைக்குமே அது நான் வந்து நீட்டாக வந்து
செய்து முடிச்சது உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது உடனேமே வந்து கை முறிஞ்சோடனே அவங்க சொன்னாங்க பிஏபி போட்டு பிஏபி வந்து ஒன்றுமே போடல மந்திய ஹாஸ்பிட்டலில் போனோன்னு சொன்னாங்க யாழ்ப்பாணம் ஏற்றணும்னு சொல்ல அந்த இடத்துல நான் என்ன கூப்பிடுறேன் நான் அழத்துறங்கிட்டேன் மாமா சொன்னார் என்னால் தான் இப்படி ஆயினது என்று அழத்துறங்க மாமா சொன்னார் கைந்து வேண்டாம் வேறு யாரும் ஒரு ஆள் போங்க என்னை தாங்க மாட்டேன் இன்னொரு நாள் ஜெயராமன் நான் போனது உடனே பிறகு அடுத்த நாள் நான் தான் ஃபுல்லாக வந்து வார்டில் வந்து நின்று எல்லாம் பிசினஸ் டிக்கெட் பெற்ற அளவுக்கு என்ன மாதிரி வேணுமென்று என்னமே வந்து வரையா தெரியல அப்போ டேட் போடுவாங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க பிஏபி போட்டு டேட் போடுவாங்கன்னா சொல்லுவாங்க போட்டுருக்குது நீ 10 நாள் பார்த்துட்டு டேட் போட்டுட்டு ஆப்ரேஷன் தானே அவரு கை கையில் வந்து ஆப்ரேஷன் அப்போ அன்னைக்கு இப்படியா ஏதாச்சும் ஆப்ரேஷன் கை ஏதாச்சும் முறிஞ்ச அண்ணா அடிச்சாரு அப்படி இல்லை நான் படிக்க ஒருக்கா முறிஞ்சது டியூஷன் போய் சைக்கிளால் விழுந்து போனேன் சரி புருஷன் சொல்கிறோம் அப்படி கையை அப்படி 2 கையையும் வந்து பைக்கில் பிடிச்சிருக்கிறான் வந்த வீச்சில் அப்படி பிடிசன் அப்படி பைக்கால் நின்றுட்டான் நீங்கள் வந்த வீச்சு காட்டிச்சபடியே தான் கை தெரிச்சது உண்மையில நீங்கள் இதெல்லாம் இதை நேச்சுரல் கைதானம் முடிஞ்சோன்னு அவர் ஸ்லோ அவன் அங்கேருந்து எனக்கு இடிக்க போகிறான்னு பிள்ளைக்கு தெரிஞ்சிட்டுது இவர் நல்லா ஸ்லோ பண்ணிட்டார் ஸ்லோ பண்ணி அவன் நின்றவர் அப்போ அந்த மோட்டர் சைக்கிள் ஃபாஸ்ட்டாக வந்தான் அவன் விழுந்தவன் പിന്നെ അവരും ബൈക്ക് ഓടിക്കൊണ്ട് ഇവനും വന്നിരുന്നാ അത് കഥ വേറെ அதே அவட்ட வேகத்துக்கே அவரும் வேகத்துக்கு வந்திருந்தால் இவரும் சரி அவரும் சரி மோதுப்பட்டு 2 பேருக்கும் நல்ல பாடான இதாக தான் இருந்தது இன்னும் கடவுள் நாங்கள் கும்பிட்ட கடவுள்லாம் காப்பாற்றி இருக்குது உண்மையில நான் சொல்லுவேன் உண்மைக்குமே என்ன சொல்கிறேன் நேற்று கூட பைக் எல்லாம் பார்த்து முடிச்சு போலீஸ் உடனேயுமே வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து பைக்கை கொண்டு போயிட்டோம் 2 பைக்கையும் வந்து கொண்டு போய் இதை கொண்டு போய் உடனே இதெல்லாம் பார்த்து கதைச்சு எல்லா அலுவலும் வந்து முடிச்சாச்சு நம்ம அதாவது இந்த அலுவலம் என்ன மாதிரி தெரியல எங்களுக்கு மெயின் வந்து பிரச்சனை வந்து இப்போ இவனுக்கு ஆக்சிடென்ட் பட்டது அது ஒரு கவலை அது அதை விடுங்க அது சரியான கவலை மற்றது பைக் வந்து பிளாகாலன்னுட்டு அதுவும் அண்டைக்கு ஆக்சிடென்ட் நடந்துட்டு பிறகு 2ஆம் தரம் எனக்கு இப்பவும் என்ன பயமா இருக்கு செய்து பைக் செய்தாலும் எனக்கு ஒரு மனதுக்கு நிறைய ஒரு பயம் கொண்டு இருக்குது இனியும் அண்டாவது பிளாகாலம் நாங்கள் எடுத்தேன் எந்த ஒரு இல்லை இன்னும் தெரியாது என்ன நடக்குது எனக்கு சொல்லவே நடக்குது எல்லாரும் அந்த இடத்துல சகல பேருமே விதிசனை பார்த்து ஏன்டா சும்மாவே ஒரு சின்ன காயம் கூட வந்து தாங்க மாட்டான் அப்படி இருக்க சரியான முறைக்கு எல்லாருமே வந்து அழுது நான் கூட இந்த வயசுக்கு இவ்வளோ தூரத்துக்கு அழுதுருப்பேனோ தெரியாது அது மந்திய ஹாஸ்பிட்டலில் வந்து அழுதுருப்பேனோ தெரியல அவ்வளோத்துக்கு நானும் வந்து அழ தொடங்கிட்டேன் என்னால் தான் என்ன நம்பி எந்த இதுக்காண்டு தானே என்ன சொல்கிறேன் அவன் வந்து உலகாலம் இப்போ தான் பிள்ளை தானண்டு சொல்லி இந்த சிப்சனல் லெவலுக்கிட்டு தன் குடும்பத்தை தான் பிள்ளை பார்த்து கொண்டே இருக்குது அப்படியான நேரத்தில் வந்து ஒரு தேப்பன் இல்லாத பிள்ளை எனக்கு ஒரு பிள்ளை இல்லாமன்னா கொஞ்சம் யோசிச்சு வரேன் உண்மையாக நான் இதோட இந்த கையை எனக்கு இப்போ போய் கிட்ட பார்த்தோன்னா தான் இப்போ சந்தோஷமாக இருந்தாலும் இந்த கடவுளே முருகா அந்த ஒரு உறைஞ்சல் காயங்கள் அப்படி ஒன்றுமே இல்லை பிள்ளைக்கு அந்த கை ஒன்று தான் முறிஞ்சு அந்த கழுத்துக்கிட்டே கொஞ்சம் ஓடிக்கொண்டு வந்திருந்தா பைக்கை வந்து நார்மலாக வளமை போல நான் 20 ஓடிக்கொண்டு வந்திருந்தா கூட அவன் இடிக்க வேணும் விழுந்து தேல் காயம் எல்லாம் வந்து அவன் பிசன் அவன் கத்தினவன் அவன் அங்கேருந்து வேற கத்தினவன் டே இடிக்காடா சொல்லிட்டு அங்கேருந்து வேறவே கத்திட்டு அப்படி இருந்தும் அவனுக்கு என்னன்னு தெரியாம கிடக்கு அவன் நல்ல சரியான வரையிலாம் வந்தவன் சரி முறைக்கு வெறி அப்போ அதில் வழக்குகள் என்ன மாதிரி தெரியாது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னு சொல்கிறது அப்போ இனிமேல் வந்து நாங்களாம் வந்து வில்சனை வந்து பார்த்துக்கொள்ளணுமே நம்ம இன்னைக்கு இனிமேல் ஆப்ரேஷன் நடந்துச்சுட்டா தாடு தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேண்டாம் மேக்ஸிமம் கை முறிஞ்சா அப்படி ஒரு தாடு கொண்டு வைப்பாங்க வேதனைப்படுறான் சரியா இருந்து சரியா வேதனைப்படுற யாருன்னா முறிவோட இருக்கலாம் எவ்வளோ நாள் முறிவோட இருக்கிறது சும்மா டேட்டு வேலை போட்டாலும் முறிவோட வந்து இருக்கவே இல்லை அது யாரால எங்களுக்கு சும்மா ஒரு கையில் ஏதாச்சும் கட்டு வலிகள் காயங்கள் வந்தாலே தாங்க இல்லை அது ஒரு கொஞ்ச நாள்லாம் தாங்கலாம் அதுக்கு பிறகு வந்து சரியான முறைக்கு வேதனையாக கொண்டு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படி இப்படியா இருக்குது அப்போ இந்த பிரச்சனையால் வந்து சரியான முறைக்கு இப்போ அதே வந்து சொல்லிக்கொண்டு இன்னைக்குமே பைக்கு வந்து நாங்கள் இன்னும் வந்து எடுத்துக்கொள்ளையில் பைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து இருக்குது அதே மாதிரி என்ன மாதிரி எடுக்கணும் கொள்ளணும் வடிவாக வந்து இன்னுமே வந்து தெரியல முடிஞ்சளவு வந்து நாங்களும் டிரைவர் முதலாவது கட்டமாக வந்து விரிசன் அலுவலகத்தான் பார்த்து முடிக்க போகிறோம் அதைத்தான் நாங்களும் யோசிக்கிறோம் இனிமேல் வந்து பைக்கு பக்கம் கூட நான் போயிடல மேலே அந்த இடத்துல கூட எல்லாருமே யோசிச்சது பைக்கை கூட நான் பார்க்கவே இல்லை பைக்கு பக்கமே நான் பார்க்கல என்னடா தம்பி சேதமோ பைக்குன்னு சொல்லாமா பைக் அது கதைக்கா எங்கோ முதல்ல அவன் அலுவலை பார்ப்பேன் தான் கண்ணால் என்ன நடந்தது போனான்ட்டு இன்னுமே தனக்கு தெரியா இருக்குன்னு சொல்லி கொண்டு உடனே கேட்க
இது என்ன நடந்த ஒன்றுமே தெரியாது. அப்படி வந்து நான் உடனே பைக் ஒன்றுமே நான் பார்க்கல. உடனே ஸ்பொட்டில் வந்து நான் யோசிச்சேன் ஆட்டோவுக்கு போன் அடித்து எல்லாம் பொய்க்காத மற்றது ஆக்களை நம்புறது வந்து இனிமேல் ஒரு முட்டாள்தனம். அந்த செக்கடுக்குள்ள நாங்கள் எங்கட அலுவலகத்தோட எங்களை இயலுமோ இல்லாட்டி நான் தூக்கி கொண்டுனாலும் போயிருப்பேன். உண்மையில பைக்கு பெட்ரோல் இல்லாட்டி கூட நான் தூக்கி கொண்டு இருப்பேன். அச்சரங்கேஸ் என்னன்னா 30 காலத்துல இப்படியானதுக்கு கிட்ட நெருங்காதல் ஒரு அதுல 20 பேருக்கு கிட்ட நின்று ஒரு ஆள் கூட முன்வர இல்லையா அந்த இடத்துல கெஞ்சி காட்டு பொம்பளைல இருந்து ஆம்பளை இருந்து எல்லாருமே நின்றது ஒருத்தர் கூட இப்பத்த உலகம் இப்படித்தான் போய் கொண்டிருக்குது. நாங்க என்ன போனாலும் இப்படி ஒரு நிலைமையில ஆஸ்பத்திரியில கொண்டு அவரை விட்டுட்டு தான் நாங்க உண்மையில ஆயிரம் வெட்டினாலே என்ற அளவு தெரிஞ்சவனா ஏதோ சமாளிச்சு பிடிக்கிற அளவுக்கு தான் நாங்க செய்வோம். அது கோர்ட் என்ன போலீஸ் தப்ப வச்சுட்டோம்னாலும் அவ்வளவுமே காணும். அதான் நாங்க யோசிப்போம். மனுஷனம் அப்படியானதும் இல்லை, எல்லாரும் அப்படிப்பட்டதும் இல்லை. உண்மையில இருக்கிறாங்களா அதுக்கான நாங்க எல்லாரையும் சொல்ல இல்லாது 102 பேர் நிற்கிறோம் அப்படி இறங்கினார்கள். என்ன அதுதான் நார்மலா வந்து எல்லாரும் வந்து நாங்க எல்லாரையும் அப்படியே போடலாம். இதுக்கு வந்து உண்மைக்கு யோசிச்சு அந்த போலீஸ் கேஸை தான் யோசிப்பாங்க. ஐயோ இப்போ நேற்றி கொண்டு போனால் நாளைக்கு நாங்கள் எல்லாம் இந்த இதில் எல்லாம் கிடந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் முழுவதும் நிறைய யோசிப்பினேன். அதான் நான் யோசிச்சேன் அப்படியே மக்கள் இருக்குதோ அப்படி சுயநலவாதியா இருக்கிறவங்களுக்கு தான் திரும்ப திரும்ப தங்களோட காலத்துக்கு பிரச்சனை வரும். அவையோட காலத்திலையும் அவைய தங்களுக்கு நிறைய அனுபவிக்க வேண்டி வரும். இதுல அந்த இடத்துல எத்தனை பேர் நின்றினமங்களுக்கு தெரியல. ஆனா இப்ப நினைக்கவும் உங்களுக்கு ஏதோ எல்லாம் செய்யுது அந்த இடத்துல கூட நான் பெருசா அவங்கள வந்து நான் பேசவும் இல்லை ஒன்றுமே செய்யல. எனக்கு அவனை நான் எடுத்து கொண்டு போகணுமோ தூக்கி கொண்டு போகணுமே நான் பார்த்தேன். பிறகு அந்த ஹாஸ்பிட்டலில் ஏழாம இருக்கத்தான் நான் ஏழாம கத்தி கொண்டு இருந்தோம். அந்த என்னென்னு சொல்ற தியேட்டர்ல வந்து அந்த எலும்பு முறிஞ்சிருக்கிறதோ ஒன்று பார்க்குறது என்னென்னு சொல்றது ஸ்கேன் பண்ணுறது எக்ஸ்ரே எடுக்கிறேன். அந்த டைமில் ஒன்று தாங்கிலாம் முதலே வந்திருக்கலாம் அப்படி இப்படி சொல்லத்தான் நான் அதில் நின்றாக்கள் எல்லாரும் யோசிச்சேன். என்னடா இவ்வளோ பேர் நின்றவங்க இவ்வளோ பைக் நின்றது அந்த இடத்துல தெரியுமா? நார்மலாக இத்தனை பைக் நின்றது. எல்லாருமே வந்து பைக்கில் நின்று பார்க்குறாங்களே தவிர ஒருத்தர் வந்து ஒரு ஹெல்ப் சரி அந்த பொடியனை இருத்தி விட்டு கிடக்கு. வரியில் வந்த பொடியனை கடையக்கிட்ட இருத்தி விட்டு கிடக்கு. விருசனை நிற்கிறான். வரியில வந்தவரை கூட்டிட்டு போய் கடையடியில இருத்த தெரிஞ்சவைகளுக்கு அதுல கை முறிஞ்சு கிடக்குறவன தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட ஆளு அவன பக்கமே போகலையம்மா. நான் மட்டும் காயமே இல்ல. என்ன காயம் இல்லைன்னா அதுவும் ஒரு வகையில வந்து நல்ல விஷயம் தான். எந்த சகோதரத்துக்கு மட்டும்தான் காயம் அவனுக்கு காயம் இல்லையே என்று நாங்க திட்டுற அளவுக்கு எல்லாம் நான் இல்லை. அங்கிட்ட ரெண்டாலுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னு இருந்தா கடவுளாலே எங்களுக்கு பெரிய ஒரு தண்டனை வரும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகே அவனுக்கு நடக்கலைன்றது ஒரு நல்ல விஷயம். அவன் அவைகளுக்கு தெரிஞ்ச ஆக்கள் அவன் அம்மாக்கள் போன் அடிக்க நான் சொன்னான். இதே விஷயம் தான் சொன்னான். இனிமேல் என்னாலும் பைக் கொடுக்காங்க. அவன் கட்டி 2 பிள்ளைகள் இருக்கான். ஆனால் லைசன்ஸ் இல்லைன்னு சொல்லி தான் நான் சொன்னான். லைசன்ஸை முதல்ல எடுத்து அளவை பார்க்க சொல்லுங்க, குடிக்கிற அளவாக இருக்க சொல்லுங்க. அப்படி இப்படி தான் சொன்னான். பெருசாக நான் எல்லாம் பேசுகிறேன். பிள்ளைகள் செய்கிற தப்புக்கு தாயாக்களை நாங்கள் கதைச்சி பிரயோசனம் இல்லை தானே. அப்போ அதனால வந்து நான் அதை பற்றி நான் ஒன்றுமே வந்து கதைக்க விரும்பல. மன்னிப்பு தான் கேட்டார். அப்படி மனிதங்கள்லாம் சரியான பிள்ளையான்னு சொல்லி சொன்னது படிக்கணும். அப்போ சொல்ல நான் அதை பற்றி ஒன்றுமே கதைக்கல. உண்மைக்குமே வந்ததுலேருந்து அண்ணால இருந்து தம்பியிலேருந்து சுசன்லேருந்து ஜெயராமாக்கள்ல இருந்து எல்லாருமே நம்மளாம் அங்கட அத்தியா கண்ட ஃபேமிலின்னா அங்கே இருந்து எல்லாருமே சகல பேருமே வந்துட்டாங்க. எங்களோட வீட்டுல பொம்பளையிலேருந்து ஆம்பளையிலேருந்து எல்லாரும் வீசனாக்கண்ட வீட்டு அப்படி எல்லா வீட்டுலையும் அப்படிதான் எல்லாருமே வந்துட்டு சின்னலேருந்து அம்மம்மா மட்டும்தான் நாங்கள் விட்டுட்டு வந்தோம். ஏன்டா அம்மம்மா அழுது கொண்டு இருந்தோம். இப்போ அம்மா சரியான முறைக்கு யோசிச்சு கொண்டு தான் இருக்கிறா. இன்னும் என்ன மாதிரி இது தெரியல. வரையில இன்னுமே வந்து அதுக்கிட்ட ஒரு ஆப்ரேஷன் இன்னுமே வந்து நடக்கல. அதுதான் நாங்களும் ஒரு பெரிய ஒரு மனவர்த்தமாக கிடக்குது. அதான் அடுத்த கட்டமாக இனிமேல் நானும் அங்கே இங்கே நம்ம போகணும். நம்ம பிரிசனோட நான் தான் ஃபுல்லாக வந்து ஹெல்ப்பாக இருக்கணும். அப்போ இதுக்கு எடுத்தாலும் என்ன தான் கூப்பிடான். நானும் அதே மாதிரி தான். சரி யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அவனை தான் கூப்பிடுறான். அவனும் ஏதாச்சும் எங்கேயாச்சும் போகிறோன்னா என்ன தான் கூப்பிடான். சின்ன வயசுலேருந்து ஒரு கணக்கான வயசுலேருந்து நாங்கள் ஒரு சினிமா மாதிரி தான் போய் எங்களோட வாழ்க்கை வந்து போய்கொண்டு இருக்கோம். அப்படி இருக்க என்னத்தை சொல்கிறது முடிஞ்ச அளவு அவனை ஃபுல்லாக வந்து பார்க்கணும். அதான் வந்து இந்த ஒரு குறிக்கோள். என்னால் இயன்றளவு நானும் வந்து நார்மலாக செய்து கொண்டு இருப்பேன். உண்மைக்குமே என்ன சொல்கிறேன் எல்லாருமே இனிமேல் தான் தெரியும் எல்லாருக்குமே ஆக்சிடென்ட் ஆகிருக்கோ இல்லையோ உண்டு. இனிமேல் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணல. உண்மைக்குமே உடனே வந்து சிவானாக்கு தான் நான் ஃபோன் அடித்து சொன்னாங்க இப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டேன்னு சொல்ல. அந்த சரியான முறைக்கு கவலைப்பட்டு இவ்வளோ அப்படி நான் சரியாக ஃபீல் பண்ணிடலாம் கதைச்சவர். அப்படி பிறகு ஒருத்தருக்குமே வந்து நான் சொல்லல.
அப்புறம் யாரும் கால் பண்ணுறாங்களுக்கு தான் நான் இன்னுமே சொன்னான் தப்பாக நினைக்க வேணாங்க நம்ம இப்போ நடந்தது எல்லாரும் சொல்லணுமெண்டு சிலது தோணாது சில நேரத்தில் மறந்துடுவோம் அப்போ வீடியோ ஒன்று போட்டோம்னா நாங்கள் அதை பற்றி தெரியும் தானே எல்லாருக்கும் இனி நாளைக்கு நாளண்டைக்கெல்லாம் அவனை பற்றி ஒரு அப்டேட்டாக தான் வந்து கொண்டு இருக்கும் அதே மாதிரி சொல்லிக்கொண்டு மற்றது வந்து பெருசாக அந்த வீடியோவில் வந்து நான் தான் இனிமேல் எடிட் பண்ணி கொடுக்கணும் கொள்ளணும் அப்படி இருந்து அவன் செய்வான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இருந்தாலும் மேலதிகமாக வீடியோ அப்லோட் பண்ணணும்னா நான் தான் அந்த லெவலும் நான் தான் பார்க்கணும் வேண்டாம் எப்படியும் ஒரு மாதம் மட்டும் ஆகுமே நான் நோமலா உங்களுக்கு எத்தனை மாதம் ஆகினது கூட எனக்கு வந்து முறிவில்லை எலும்பு அந்த கொஞ்சம் திரும்பினதுன்னு தான் சொல்லி பிஓபி போட்டு விட்டேன் அது எனக்கு அவ்வளோ உண்டு இது இல்லை 1.5 மாசத்துக்கிட்ட போல அப்படியே 3-4 மாசமா ஏனண்டா இவருக்கு வந்து உடைவதில்லை அது வந்து பிஓபி போட்டு உள்ள தகடு வச்சு தான் பிஓபி போடுவீங்க அப்படியும் இதண்டி விட்டா மாற அப்படி 3-4 மாசம் இருந்தாலும் ஆகும் ஏன்டா இப்ப சரியா அதோட 3 மாசம் கலட்டினாலும் பெரிய பலத்த வேலையெல்லாம் செய்யலாம் அதுவும் ஒரு பிரச்சனை வாகனங்களோட இல்லை மேலே இப்போ தான் வந்து இந்த கார் பிஸ்னஸ் ஓடி திரிஞ்சு தொழில் வந்து செய்தவன் ஆட்ட நான் ஒரு வாட்டி தெரியும் அந்த கார் பிஸ்னஸ் அப்படியே அவனுக்கு யோசிப்போம் எல்லாரும் ஏன்னா அவன் கூடுதலா அதுலதான் இப்போ கொஞ்சம் என்ன கார் ஒன்றா விற்க போகுதுண்டா யாழ்ப்பாணத்துக்குள்ள அவனுக்கு அடிச்சா உடனே ஒரு கிழமை 2 கிழமைக்குள்ளே போயிடும் அந்த கார் அப்போ அந்த ஒரு இது வந்து அவன் டிரைவிங் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் முடிஞ்ச அளவு பார்ப்பேன் நானும் எந்த அளவு எங்கேயாச்சும் அவனுக்கு அப்படி கிடைச்சா நான் அவனை கூட்டிகிட்டு போய் நான் செய்வேன் அதையும் சொல்லி கொண்டு வேறு என்னத்தை சொல்கிறது இதைத்தான் ஒரு சின்ன ஒரு அப்டேட்டாக வந்து நாங்கள் போட்டு நாங்கள் மறக்காமல் வந்து வீடியோ பாருங்கள் உண்மைக்குமே வந்து விரிசனுக்காண்டி ப்ரே பண்ணுவோங்க நான் அதே மாதிரி சொல்லிக்கிறேன் நல்ல மாதிரி ஆகணும்ட்டு நானும் 2 நேர்த்திக்கிட்டே இருக்குது 2 விஷயத்துக்கு அது ஓகே ஆகினா அதையுமே நாங்கள் ஒரு வீடியோவை தான் நாங்கள் கண்டிப்பான முறையில் போட்டு ஆகுவேன் நல்ல மாதிரி ஆகணுமென்ற ஒரு நம்பிக்கையில் நாங்களுமே இருக்கிறோம் நீங்களுமே வந்து கடவுளை பிரார்த்தி கொள்ளுங்க என்னம்மா நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களே நீங்கள் மாதிரியா சாப்பிட்டீங்களே இப்போ இன்னத்தை வேற சொல்கிறது இது முடிய மட்டும் சரியான கவலை தான் என்ன செய்கிறது நான் ஒரு வீடியோவே நான் போடுவேன் இந்த பைக்கின் பிரச்சனை எப்படி இருக்குன்னு அதை உங்களுக்கு நம்மளை காட்டுறேன் ஓகே அப்போ வேறு என்னத்தை சொல்கிறது அப்போ நாங்கள் இதோட வந்து எங்கிட்ட வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோமே நான் முடிச்சுக்கொள்வோம் எல்லாருமே வந்து சிரித்து 2-3 நாள் ஆச்சு என்று சொல்லலாம் போல எல்லாருமே டல்லாக தான் இருக்குது அப்பாலாம் உடனே வந்துட்டாரு நம்ம அப்பாலாம் வந்து நுண்டு பிடிச்சன் எல்லாம் கையெல்லாம் தடவி காலெல்லாம் தடவி உண்டுமா அது இப்படிலாம் சொல்லி எல்லாரையும் மிகமே நான் நண்டன் தான் யோசித்தேன் எங்கள்ட சொந்த வந்தங்கள்ன்றதுக்கு சரி இப்படியான டைமில் உதவி ஹெல்ப்பாக இருக்கிறது ஆறுதல் 2 வசனம் கதைக்கிறதுக்கே வந்திருக்கணுமே அதே ஒரு பெரிய விஷயம் தான் அந்த டைமில் வந்து காசு பணம் ரெண்டுமே வந்து இருக்காது அந்த டைம்ல ஓகே அந்த டைம் என்னன்னு தெரியல எல்லாரையும் மறந்து எல்லாரும் போட்டோம் நான் கூட விமலுக்கு சொல்லாம ஒரு இடத்துக்கு வலிக்கிட மாட்டேன் மாமா வந்த உடனே ஏறிக்கொண்டு வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன மாதிரி நின்று அப்படி நின்று ஒன்றும் தெரியா ஏறி வந்தாச்சு அங்க வரதான் விமல் கண்டுட்டு யாரோட இங்க வந்து நீங்க அப்பதான் சொன்னார் ஆசமாமா அப்படி வர நான் அவருக்கு தேவையான சாமான் கொஞ்சம் கொடுக்கணும் என்னடா ஜப்னா ஹாஸ்பிட்டலே ஏற்றுறபடியா மந்தியிலேருந்து அங்கே கொடுத்து விடணுமென்றதுக்கான தேவையான எல்லாத்தையும் எடுத்தோன்னு அங்கே வந்தார் அதுக்கப்புறம் தான் பியூசனை பார்த்து ஒருத்தராலையுமே தாங்கிலாம் போயிட்டுது அங்கே நின்று ஒருத்தர் கூட அழாமல் இல்லை எல்லாருமே அழுதுதான் ஏன்னா அவன் ஒரு ஆக சொப்டான பொடி என்ன அதில் அவனை ஒருத்தராலையும் பார்க்கலாம் போயிட்டு வேறு என்ன சொல்கிறது மிகமே அடுத்தடுத்த கட்டங்களை நாங்கள் வீடியோ மூலமாக வந்து பார்த்துக்கொள்ளலாம் ஓகே இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்வோமே நம்ம முடிச்சுக்கொள்வோம் எங்களுடைய சேனலுக்கு மறுபடியும் வந்து ஃபஸ்ட் டைம் பாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அதையும் சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம் பாய்